ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு வாய்ஸ் மே 17th நைட்டு, இப்போ மணி ஒரு 10:30 மணிங்க. இப்போ தான் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எல்லோரும் நீங்கள் கேட்டுட்டு இருந்த நிறைய கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குங்க. அதாவது கோல்டு சிட்டு இப்போ போட்டுட்டு வரோமே, அதை கன்டினியூ பண்ணலாமா, இல்லை ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா, டிஜிகோல்டில் இன்னும் அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்டே வரலாமா, நம்ம டிஜிகோல்டு மெச்சூரிட்டி ஆகிறப்ப நமக்கு காயின் அவைலபிளாக இருக்குமா, இல்லை அதுக்கு நாம் நகை தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருமா, கோல்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இப்போ போடலாமா, அப்படி போடுறதுனா எந்த கடையில் போடலாம், இந்த மாதிரி நிறைய நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு ஒரு 2-3 கடைகளில் நகைச்சிட்டு போட்டிருந்தாங்க. நான் செலானியில் சில்வர் சிட்டு போட்டிருந்தேன், ஒண்டர் டைமண்ட்ஸில் டைமண்ட் சிட்டு போட்டிருந்தேன். அதே மாதிரி ஜிஆர்டியில் கோல்டு சிட்டு போட்டிருந்தேன். இதே மாதிரி டிஜி கோல்டுங்கிறது ஏஆர்சியில் போட்டிருந்தேன். அது ரீசெண்டாக இப்போ க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸில் இன்னும் 1 or 2 டேஸில் முடிஞ்சிடும். ஸோ அதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போத்திஸ் டிஜி கோல்டு இருக்குது, பீமா மதுரையோட டிஜி கோல்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டு இருக்குது. ஸோ இந்த எல்லாத்தையும் எந்தெந்த கடைகள்லாம் இருக்கோ அந்த கடைகளுக்கெலாம் போய் நேர்லேயே விசிட் பண்ணி நான் இதை கன்டினியூ பண்ணலாமா, இல்லை ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்டுட்டு வந்தேங்க. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜிஆர்டி தாங்க விசிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அங்கே தான் நான் 2 இன்ஸ்டா கோல்டு வச்சுருந்தேன், ஒரு சிட்டு வச்சுருந்தேன், மந்த்லி சிட்டு. கிட்டத்தட்ட 8 months கட்டிட்டேன். நான் இன்னும் ஒரு 2 months கட்டினா கூட ஃபுல் வேஸ்டேஜ் பெனிஃபிட்டோடு எடுத்துக்கலாம். நான் ஜிஆர்டியில் போட்ட சிட்டு அமௌண்ட் 3000 rupeesங்க. ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் சேர்ந்துருக்கிறது ஒரு 1 கிராம் 900 milligram சேர்ந்துருக்கு. ஆக்சுவலாக இந்த சிட்டு போட்டதே பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்து வீட்டில் வரலட்சுமி பூஜைக்கு அம்மனுக்கு போன வருஷம் தாலி வாங்கணும். இந்த பக்கம் அதில் 2 குண்டு சேர்க்கணும், அப்புறம் 2 காது காசு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த சிட்டே போட ஆரம்பித்தேன். நான் வீடியோ தொடங்கினதும் பார்த்துருப்பீங்க. ஒரு உடன் பாக்ஸில் நிறையா காயின்ஸ் வச்சுருந்தது. அது லாஸ்ட் இயர் காயின்ஸ் சேர்த்துருந்தேங்க. கிட்டத்தட்ட 13 grams வரையும் நான் காயின்ஸாகவே தான் சேர்த்துருந்தேன். ஏன் அப்படின்னா நிறைய ஷாப்பில் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி போடுறப்ப இந்த மாதிரி காயின்ஸாக கையில் வச்சுருக்கிறதா கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம ஒரு பொருளாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லிட்ரலாக அது லாஸ்ட் இயர் இந்த காயின்ஸ் எல்லாமே இப்போ என்கிட்ட கிடையாது. டிசம்பர் மந்த் நான் இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு 3% வேஸ்டேஜ் ஆஃபரில் ஆன்டிக் நகை வாங்கினேன். அதையுமே நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். யாருக்காவது தேவை அப்படின்னா நான் டாப் லெஃப்ட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ஜிஆர்டிக்கு நான் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஃபஸ்ட்டு வேளச்சேரி பிரான்ச் தாங்க போயிருந்தேன். போனப்போ பார்த்திங்கன்னா அங்கே அந்த சிட் ஸ்கீம் க்ளோசிங்க்கு ப்ரீ க்ளோசிங்க்கு கேட்க போயிருந்தப்ப லிட்ரலாக நான் ஒரு 5-6 பேர் தொடர்ந்து நிற்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா மந்த்லி சிட் ஸ்கீம் ஆரம்பித்து 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான். ஃபுல் கம்ப்ளீட் சிட் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறவங்க ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா, ப்ரீ க்ளோஸ் பண்ணுறவங்க தான் ஒரு 4 பேர்கிட்ட இருந்தாங்கங்க. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒரு நகைக்கடையில் சிட்டு போட்டிருந்தாங்க. நான் கடை பேர் சொல்ல விருப்பப்படலைங்க. அங்கே அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 4 month ஸ்கீம் கட்டியிருக்காங்க. 4 மாதம் 10,000 அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. கிராமாக தான் கன்வெர்ட் ஆகிட்டு வந்திருக்கு. பட் இப்போ அவங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணணுன்னு போய் கேட்டப்போ 40,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கோங்க, வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் கொடுக்கணும் அப்படின்னு. அக்குமுலேட்டான கிராம்ஸை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஒரு 2 months 15,000 ரேஞ்சில் இருக்கும்போதெல்லாம் கட்டியிருந்தனால இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு சேர்ந்துருந்த கிராம்ஸும் இதுவும் ஓரளவுக்கு மேட்ச் ஆனதுனால அவங்க சிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு காயினாகவே வாங்கிக்கிட்டாங்கங்க. ஏன்னா அதுக்கு வேஸ்டேஜ் 2% வேஸ்டேஜ் காயினுக்கு ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம சிட் ஸ்கீம் போடுறதே எதுக்கு அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு நகை வாங்குறதுக்கு தான். பட் இப்போ இந்த ரூலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதை பற்றி சொல்லலை, ப்ரீ க்ளோஸ் பண்ணால் எது அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயும் அதை எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லைங்க. 330 நாள் கழித்து நீங்கள் வாங்குறப்ப பெனிஃபிட் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ப்ரீ க்ளோஸ்க்கு முன்னாடி என்ன அப்படிங்கிறத அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டு எல்லா நகைக்கடையிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேம்ப்ளெட்டில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தாங்க நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான்.
இதில் பார்த்திங்கன்னா நம்ம நகை எடுக்க போகிறப்ப நமக்கு வந்து அந்த ஜிஎஸ்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம தான் அதை பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 23rd பாயிண்ட்டை பாருங்கள். கம்பெனி அசெட் சோல் டிஸ்கிரிப்ஷன் கேன் ஆல்டர், அமெண்ட், மாடிஃபை, ஆட் ஆர் டெலிட் எனி ஆஃப் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ ஒரு சிட் ஸ்கீமோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான அதிகாரம் அந்த கடைக்காரங்களுக்கு முழு உரிமை இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நான் வந்து எல்லா பிராண்டட் ஷாப்பில் தான் ஒரு 6 to 7 ஷாப்பை விசிட் பண்ணி சிட் ஸ்கீம் வந்து கன்டினியூ பண்ணலாமா, இல்லை உங்கள் சைட்லேருந்து ஏதாவது நீங்கள் வந்து கண்டிஷனை மாற்றுவீங்களா, இதே பெனிஃபிட்டை வந்து ஒரு 2-3 மாதம் கழித்து சிட்டு க்ளோஸ் பண்ணுறப்ப கொடுப்பீங்களா, இல்லை இப்போ புது சிட்டு ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும் போதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம அப்போ அந்த மேனேஜரையோ இல்லை அந்த சேல்ஸ் பர்சனையோ பார்த்து நீங்கள் அதுக்கு 100% கேரண்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஓனர் தானங்க சொல்ல முடியும், நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ நானும் இப்போ அதை தாங்க சொல்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம கட்டிகிட்டு இருக்க கடைகளில் உள்ள சிட் ஸ்கீமுக்கு நாங்கள் வந்து இந்த என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்கோமோ அதை சேஞ்ச் பண்ண மாட்டோம், உங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்டோட சிட் ஸ்கீம் முடிகிறப்ப நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாப்லேருந்து நமக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு மெசேஜோ இல்லை ஒரு மெயிலோ அவங்க அனுப்புனா மட்டும்தான் நம்மளால் அதை கேரண்டியாக எடுத்துக்க முடியும். இல்லை ஷாப் ஓனர்ஸே வந்து ஏதாவது அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் போதில் அந்த வார்த்தைகளை அவங்க கண்டிப்பாக சொல்லணும். சொன்னால் தான் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஆக்சுவலாக வர்ஷா ஜுவல்லர்ஸ் அம்பத்தூரில் இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஷாப்புக்கு வந்து கால் பண்ணி நான் கேட்டப்போ அவர் தான் ஓனரு, ஷாப் ஓனரே வந்து சொன்னார், நான் வந்து ஒரு வீடியோவில் கூட சொல்கிறேங்க, என் கடையில் சிட்டு போடுறவங்களுக்கு இன்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து 1 இயர் கழித்து நீங்கள் இப்போ சிட்டு போட்டு ஒரு 11 மந்த்ஸ் கழித்து வந்தீங்கனாலும் இந்த பெனிஃபிட் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன், இதே பெனிஃபிட் நான் வந்து கொடுப்பேன், நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், நோ ஜிஎஸ்டி, இந்த மாதிரி நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேனோ எல்லாமே நான் வந்து பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பெரிய பெரிய பிராண்டட் ஷாப்லேயும் நமக்கு இந்த அத்தாரிட்டி வந்து கொடுக்கணும். அது வந்து ஒரு மெயிலாவோ மெசேஜாவோ நமக்கு கண்டிப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து சிட் ஸ்கீமை வந்து கன்டினியூ பண்ணுறதோ இல்லை புது சிட் ஸ்கீம் ஆரம்பிக்கிறத பற்றியோ நம்ம யோசிக்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க, என்கிட்ட வந்து ஒரு 2 lakhsலேருந்து 2.5 lakhs கிட்டே இருக்குது, நான் வந்து இதை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போடலான் இருக்கேன், எந்த கடைகளில் போடலாம், நான் லலிதாவில் போடட்டா, மங்களன் மங்களில் போடட்டா, இல்லை வேறு ஏதாவது ஷாப்பில் போடட்டா, நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நான் எப்போயுமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து நான் யாருக்குமே எப்போயுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க. நான் வந்து இதில் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ நான் வந்து அதாவது அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு மயிரிழையில் உயிர் தப்பினான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தப்பிச்சேங்க. நான் பிரணவ் ஜுவல்லரியில் 70,000 ரூபாய் போட்டிருந்ததை கரெக்டாக அந்த பிரணவ் ஜுவல்லரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கே மனசில் பட்டுச்சு, என்னடா கடையில் ஒரு கலெக்ஷன் இல்லை, வேறு ஆட்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு லிட்ரலாக நான் 14 கிராம்ஸ் வந்து சேர்ந்துருந்ததுங்க அந்த 70,000க்கு. அந்த 14 கிராம்ஸை 1 கிராமு, 2 கிராமு, 1 பவுண்ட் காயின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 காயினாகவே வந்து வாங்கினேன் நான் அவங்கக்கிட்ட. வாங்கிட்டு வந்து 3 நாளில் கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு கடவுள் வந்து அந்நேரம் கை கொடுத்துருக்கான்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதிலேருந்து நான் இப்போ வந்து ஏதாவது ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இது ஒன் டைமில் போட்டிருக்கலாம், நீங்கள் எதுக்கு சேதாரம் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து அந்த பயம் உள்ளே இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதனால் நான் எந்த கடையுமே நான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். அதே மாதிரி இப்போ சிட் ஸ்கீமும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நான் போட்ட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees தான். அதுக்கு மேலே நான் வந்து எந்த கடைகள்லையுமே சிட் ஸ்கீமும் போட்டது கிடையாது இது வரைக்கும். ஆக்சுவலாக நான் வந்து ஜிஆர்டியோட சிட் ஸ்கீம் வந்து 8 months கட்டியிருக்கேங்க. ஸோ இன்னும் ஒரு 2 months கட்டிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்போதைக்கு ப்ரீ க்ளோஸ் பண்ணலை. பட்டு சில்வர் ஸ்கீம் வந்து சலானியில் போட்டிருந்தேன், 9 month கட்டியிருந்தேன். கிட்டத்தட்ட அது வந்து கிராமாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி தான் 2,000 rupees வந்து கட்டியிருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 89 grams கிட்ட சேர்ந்துருந்தது. ஸோ இன்றைக்கி கொண்டு போய் கடையில் வந்து அதை கொடுத்து ப்ரீ க்ளோஸ் பண்ணி நான் வந்து வீட்டுக்கு ஒரு பூஜை பொருள் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை நாளைக்கு கண்டிப்பாக வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து எனக்கு என்னென்ன ஆஃபர் கொடுத்தாங்க 9 monthக்கு அப்படிங்கிறப்ப அதெல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டைமண்ட் ஷீட்டு ஒண்டர் டைமண்ட்ஸில் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 4 month தாங்க போட்டிருந்தேன். அதுவும் வந்து 24 carat கிராமாக வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு வர மாதிரியான ஸ்கீம் தான் போட்டிருந்தேன். பிப்ரவரியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட்டு இப்போ போய் வந்து அதையும் ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். பண்ணிவிட்டு ஒரு சின்ன மூக்குத்தி தான் வாங்கினேன் நான். ஸோ அதையும் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட வந்து மந்த்லி சிட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஜிஆர்டியோட 11 month ஸ்கீம் மட்டும்தான் இருக்குது என்கிட்ட.
அதுக்கப்புறம் டிஜி கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்சி காமாட்சியில் எனக்கு டெய்லி 50 ருபீஸ்ன்னு சேர்த்தேன். கிட்டத்தட்ட 2 கிராம் சேர்த்துருந்தேன். அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் வீக் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் நான். அடுத்து மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸில் கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 கிராம் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதுவும் இப்போ 24th எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னும் 1 or 2 டேஸில் பர்ச்சேஸ் பண்ணணும். பட் அவங்க வந்து லிட்ரலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ காயினை வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து பொருளாக தான் எடுக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதே மாதிரி போத்தீஸ் டிஜிகோல்ட்லேயும் ஆடி ஆஃபர்லெஸ் எடுத்தது வந்து ஒரு 2 கிராம் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்டுக்கும் விளையாட்ட ஆரம்பிச்சது தான். ஸோ அவரும் வந்து ஒரு 1.5 கிராம் சேர்த்து வச்சுருந்தாரு. ஸோ டோட்டலாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு சின்ன பிரேஸ்லெட்டு அந்த மாதிரி ஏதாவது நல்லதாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பொருளாக தான் வாங்கணும்னு நினச்சிருக்கேங்க. காயினாக வாங்கி திரும்ப அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கு ஒரு 3% ஜிஎஸ்டின்னு சொல்லி இப்போ கொடுக்க விருப்பப்படல. அதே மாதிரி ஜிஆர்டியில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ஸ்டா கூட 13ஆம் தேதி தொடங்கியிருந்தேங்க. அது ஒரு 1600 கட்டியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இதுக்கு மேலே இன்ஸ்டா கோல்டில் போடுறதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு 1600 அப்படின்னு சொல்லி வவுச்சராக தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின் வந்து வாங்கிக்கிட்டேன். ஒரு 1500 சம்திங் வந்தது. மீதி 80 ருபீஸ் வந்து கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் வந்து எதுலேயுமே இனிமேல் சேர்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கோல்டு வந்து சேர்ப்பேங்க. பட் நான் வந்து இப்போ லிட்ரலாக எந்த நகைக்கடையிலையும் போய் சிட்டு போடுறதோ இல்லை ஒரு டிஜி கோல்ட்லேயோ நான் சேர்க்குற மாதிரி விருப்பப்படலை. ஸோ இப்போ அப்படியே டிஜி கோல்டில் சேர்க்கணும் அப்படின்னா ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் இன்னொன்று சேர்த்து வச்சுருக்கேன். 2 கிராம் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதிலே வேணால் கன்டினியூ பண்ணிக்கிடுவோம் ஒரு 2-3 மந்த்ஸுக்கு. அது வந்து நவம்பரில் க்ளோஸ் ஆகும் எனக்கு. ஸோ அது வரையும் அதிலே நம்ம சேர்த்து வச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் தான் இருக்கேன். புதுசாக எந்த இதுவும் ஆரம்பிக்கலைங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஜூன் மந்த்து கூட ஜூன் 2nd வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அட்சய திதிக்கு எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 3 மாதம் கொஞ்சம் பிரேக் விடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. ஆகஸ்ட் மந்த் வரையும் பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுது, நம்ம இன்னும் என்னென்ன விலைவாசி உயர்வை நம்ம சந்திக்க போகிறோம், இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு ஒரு 3 மந்த்ஸ் வந்து பிரேக் கொடுப்போம் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். ஸோ அதை மீறி வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எதில் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நான் இப்போதைக்கு பேங்க் ஆர்டிஸ் தாங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது போக டிமேட் அக்கௌண்ட்டில் சில்வர் இடிஎஃப், கோல்டு இடிஎஃப்பில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நாளைக்கு பசங்களுக்கு ஃபீஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து நான் விற்றுட்டேன், சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 2-3 டேஸில் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டாக வந்து விழுந்துடும் எனக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க எந்த காயினுமே இப்போ என்கிட்ட இல்லைங்க. லாஸ்ட் இயர் இதெல்லாமே நான் வாங்கினது. நான் மகாலட்சுமி கோல்டன் டைமில் 3% வேஸ்டேஜில் நான் வந்து அப்போ இது எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு ஆன்டிக் பேங்கிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு கையில் காசு இருக்கா, ஒரு 8000 இருக்கா, ஒரு 1/2 கிராம் தங்க காசு வாங்கு. இப்போ 16,000 கிட்ட இருக்கா, 1 கிராம் கோல்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறது தான் என்னோடய பாலிசியாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் உடனே போய் நான் சிட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு அந்த கடையில் வந்து ட்ரஸ்ட் இருக்குது. அவங்க வந்து ஏமாற்ற மாட்டாங்க. நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் இன்னொரு 5 மந்த்ஸ் கழிச்சு தான் சிட்டு க்ளோஸ் ஆகுது. இல்லை எனக்கு இன்னொரு சிட்டு இப்போ புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கடையில் வந்து நீங்கள் வந்து நம்பகமான கடை அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். பட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது ரொம்ப ரொம்ப யோசித்து பண்ணுங்கள். ஒரு மினிமம் வேஸ்டேஜில் எங்கேயாவது ஆஃபர் போட்டிருக்காங்க, அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வருஷாலெலாம் பார்த்தீங்கன்னா 1% வேஸ்டேஜ்லேயே செயின்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ஸு நான் காயின் வாங்குறதுக்கு பதிலாக நான் வந்து பொருளாக தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி லோயஸ்ட் வேஸ்டேஜ் எந்த கடையில் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இன்னொன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பேங்க்கில் கூட நாளைக்கு நம்ம அடமானம் வைக்கணும்னா செயினாக இருந்தால் அடமானம் வைக்கலாம், காயினாக தான் வைக்க முடியாது உங்களுக்கு. ஸோ ஒரு காலத்தில் நகைக்கடையில் வந்து நம்ம ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு தனி வரவேற்பு இருக்குங்க. பட் இப்போ வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓல்டு கோல்டுக்கு அதிகமான வேல்யூ கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோங்கிறாங்க. நமக்கு ஒரு பெரிய சலுகை கிடைக்கிது. அதே மாதிரி பொருட்களும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்க போகிறோன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறத விட இந்த கிரெடிட் கார்டில் இஎம்ஐயில் போடுறோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது, நிறைய டிஸ்கவுண்ட்டு கிடைக்கிது. கடன் இல்லாமல் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போயுமே வாழ முடியாதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எந்நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது, இல்லை பேங்க்கில் வந்து கோல்டு லோன் இருக்குது, அதுக்கு மாதம் மாதம் வட்டி கட்ட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்குங்க. ஸோ நான் ஒரு 3 மந்த்ஸ் வந்து பிரேக் விடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜுவல்லும் வந்து ப்ளச் பண்ணியிருக்கேன், அதுக்கும் வந்து அமௌண்ட் கட்டிகிட்டே வரேன். ஸோ அந்த அமௌண்ட்டை இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுவோம். இன்க்ரீஸ் பண்ணி பேங்க் லோனில் நகையை நம்ம திருப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கேங்க.
ஸோ ஃபைனலாக ஓவராலாக எல்லா கடைகள்லையும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சிட் ஸ்கீம் வந்து தாராளமாக நீங்கள் கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாட் கேரண்டீடு. அதே மாதிரி கோல்டு காயின் வந்து நீங்கள் இன்ஸ்டா கோல்டு, டிஜி கோல்டுக்கெலாம் வந்து கோல்டு காயின் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லோயஸ்ட் வேஸ்டேஜில் உள்ள நகையை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற வார்த்தை தான் வருது. கோல்டு காயின் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வரவே இல்லை. அதே மாதிரி நான் சிட்டை ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம எந்த கடையில் போய் நின்னாலும் தாராளமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, சிட்டை கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாயிலேருந்தும் வரவே இல்லைங்க. ஸோ கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 மந்த்ஸுக்கு விலைவாசி வந்து ட்ரமாண்டஸாக எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுங்க. எல்லா பக்கத்துலேருந்தும் பால்லேருந்து மளிகை சாமான்லேருந்து எல்லா பொருளும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ லிட்ரலாக இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சேவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். செலவுகளை குறைக்க பார்க்கணும். நிறையா வந்து ஆன்லைன் பர்ச்சேஸு அது இதுன்னு நம்ம பண்ணுறது எல்லாமே லிட்ரலாக குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்றைக்கி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ உங்களோட ஃப்யூச்சருக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்குங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணுறீங்களா, அதை வந்து தங்கமாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னால் மந்த்லி 2000 தான் சிஸ்டர் இப்போல்லாம் சேர்க்க முடியுது, அதை கொண்டு போய் நான் எந்த கடையில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரஸ்டடான ஷாப்பாக இருக்க, உங்களுக்கு வந்து அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்கக்கிட்ட சிட் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, 1 பவுன் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டில் சேர்த்து வச்சுருக்கேன், அதுக்கு 1 கிராம் பெனிஃபிட்டாக இருக்குது, நான் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணி இப்போ காயின் வாங்கிக்கலாமா, எனக்கு காயின் தான் வேணும், நான் வந்து நகை எடுக்கிறதா சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ காயின் தான் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்களோட விருப்பம்தான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க, போத்தீஸ் டிஜிகோல்டில் நீங்கள் அக்குமுலேட் பண்ண கிராம்ஸை வந்து கொடுத்துருவாங்க பெனிஃபிட்டை விட்டுட்டு. பட் ஜிஆர்டி இன்ஸ்டாகோல்ட போய் ப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா அமௌண்ட்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வருமோ அதை தான் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் சேர்த்து வச்ச கிராம்ஸை கையில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதா வேண்டாமாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வரைக்கும் ஜிஆர்டி இன்ஸ்டாகோல்டையும் ஜிஆர்டியில் போடுற மந்த்லி சிட்ஸ்க்குமே ப்ரீ க்ளோஸ் பண்ணலை. அதே மாதிரி பீமா கோல்டில் சேர்த்து வச்சுட்டு வந்ததையும் ப்ரீ க்ளோஸ் பண்ணலை, போத்தீஸ் டிஜிகோல்டில் சேர்த்து வச்சதையும் ப்ரீ க்ளோஸ் பண்ணலை. எல்லாமே மெச்சூரிட்டி டேட்டில் தான் போய் நான் ஒரு ஜுவல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.